अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासः कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने। यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। இந்த கங்கா ஆனயனம் அப்படிங்கறத பண்ணியிருக்கக்கூடிய பகீரதனினுடைய முன்னோர்கள் அந்த சகரனினுடையதான வம்சத்தவர்களை பத்தி காண்பிச்சுண்டு வரார். அசமஞ்சன்னு ஒரு பிள்ளை சகரனுக்கு, அதை தவிர 60,000 குமாரர்கள். அவ எல்லாருமாக சேர்ந்து இவர் தாத்தா அப்பா யாகம் பண்ண பொழுது அந்த 60,000 குழந்தை அசமஞ்சன அவர் நாட்டை விட்டு துரத்தி விட்டான், துஷ்ட குணம் கொண்டவனா இருக்கான்ட்டு இந்த பசங்களும் ஒன்னும் நல்ல குணவான்களா இல்லாவிட்டாலும் கூட இப்படி இருந்துட்டு இருக்கா. தன்னுடைய அப்பா யாகம் பண்றதுக்காக அஸ்வமேத யாகத்திற்காக குதிரையை அனுப்பினான். அந்த குதிரையை இந்திரன் திருடிந்து போயிட்டான். அது என்னன்னு தெரியாம அவ எல்லா லோகத்தையும் தேடி பார்த்து முழுவதுமாக பூலோகம் முழுவதுமாக தேடி பார்த்து விட்டு கீழே பாத்தாளத்துல இருக்காங்கிறதுக்காக பூமியை பள்ளம் பண்ணி கீழே போனா அங்க கபில மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல குதிரை இருந்தது. இவர் தான் அதை எடுத்திருக்காருன்னு நினைச்சிருந்து அவரை தொந்தரவு பண்ணா. அவ வெறும ஒரு பார்வை பார்த்தாரு, அதுல அவ எல்லாருமே தக்தர்களா ஆயிட்டாள். அதுக்கப்புறமா அம்சுமான அனுப்பினான், தன்னுடைய ஒரே பேரன். அத்தனை பேரையும் அவன் நேரா அந்த மாதிரி அந்த பாத்தாளத்திற்கு போய் மரியாதையோட அவரை பார்த்தான். உடனே அவர் சொன்னார், நீங்க இந்த குதிரையை எடுத்துட்டு போகலாம், தாத்தாவை யாகம் பண்ண சொல்லு, அதுக்கு மேல என்ன வரம் உண்டோ அதையும் கூட கேட்டு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அவரும் அந்த அம்சுமானும் கச்சயனம் பிதாமகாய அஸ்வம் பிராபய வரம் ரிணீஷ்வச புத்திர பௌத்திரஸ்ச தே ஸ்வர்காத் கங்காம்புவமானேஷ்யதீதி. உன்னுடையதான புத்திர பௌத்திராதிகள்ல யாராவது ஒருத்தர் பூமிக்கு கங்கையை எடுத்துட்டு வருவார்னு அனுகிரகமும் பண்ணார். இவ சித்தியாக்களுக்கெல்லாம் சாபத்தை கூட கொடுக்கல, வெறும பார்த்தார், எரிஞ்சு போனான். இவனுக்கு வரத்தையே கொடுத்தார். அவன் வந்தான். அத அம்சுமானப்பி ஸ்வர்யாதானாம் பிரம்மதண்டாஹதானாம் அஸ்மத் பித்ருணாம் அஸ்வர்கயோ பித்ருணாம் அஸ்வர்கயோக்யானாம் ஸ்வர்க பிராப்திகரம் வரம் அஸ்மாக்கம் பிரயச்சேதி பிரத்யாக. எங்க முன்னோர்கள் இங்க வந்து உம்மிடத்திலே ரொம்பவும் அபச்சாரப்பட்டார்கள். அவளுக்கு ஸ்வர்க்கம் போகிறதுக்கு வாஸ்தவமாக அருகதை இருக்கா தெரியல. ஆனால் அவர்கள் ஸ்வர்க்கம் போகணுங்கிற வரத்தை அடியனுக்கு அருளணும்னு அந்த அம்சுமான் கபில மகர்ஷியிடத்திலே சொன்னான். ததா கர்ணிய தம் ச பகவானாக உக்தமே வை தன்மயா அத்ய பௌத்ரஸ்தே த்ரிதிவாத் கங்காம்புவமானேஷ்யதீதி. அப்பா, நான் தான் சொன்னேனே உன்னுடைய பேரன் கங்கையை எடுத்து வருவான்
ததா கருண்யதம் ச பகவானாஹ உக்தமேவ ஏதன்மயாத்ய பௌத்ரஸ்தே த்ரிதிவாத் கங்காம் புபமானேஷ்யதி. உன்னுடைய பௌத்திரன் சொர்க்கலோகத்திலிருந்து கங்கை எடுத்துட்டு வருவான்னு சொன்னேனே. ததம்பசாச்ச சம்ஸ்பிருஷ்டேஷ்வஸ்திதம் பஸ்மசு ஏதே ச ஸ்வர்கமாரோக்ஷ்யந்தி. அந்த கங்கா ஜலத்தினாலே எம்பெருமான் திருவடியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான அத்தியந்தம் பவித்திரமான தன்மையை கொண்ட கங்கா ஜலத்தினாலே இவர்களினுடைய அஸ்திகளும் எலும்புகளும் பஸ்ம சாம்பலும் தொடப்பட்ட பொழுது இவா அவசியமா அதனுடைய ஸ்பர்ஷத்தினால ஸ்வர்க்கத்தை அடைவார்கள். பகவத் விஷ்ணு பாதாங்குஷ்ட விநிர்கதஸ்ய ஹி ஜலஸ்யைதன் மாஹாத்மியம். இது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து எழுந்ததுங்கிற காரணத்தினாலே இதனாலே தொடப்பட்டவர்களினுடையதான சர்வவிதமான பாப்பங்களும் நீக்கப்பெற்று அவர்கள் உயர்ந்த கதியை அடைகிறார்கள். அது எம்பெருமானுடையதான திருவடியிலிருந்து வந்ததுங்கிறதுனால ஏற்பட்டதான மகாத்மியம்னு காண்பித்தார். என்ன கேவலம் அபிசந்தி பூர்வகம், மேலையும் சொல்றார். என்ன கேவலம் அபிசந்தி பூர்வகம் ஸ்நானாத் உபபோகேஷு உபகாரகம் கிந்து அனபிசந்திதமப்யஸ்யாம் பிரேத பிராணஸ்ய பஸ்மாஸ்தி சர்மஸ்நாயுகேஷாத்யுத்ஸ்ருஷ்டம் ஷரீரஜம் யதபி பதிதம் சத்ய ஷரீரிணம் ஸ்வர்கம் நயதீத்யுக்தாஹ பிரணம்ய பகவதே அஸ்வமாதாய பிதாமஹ யஜ்ஞமாஜகாம. அப்பா, இந்த கங்கை இருக்கே அது எம்பெருமான் திருவடியிலிருந்து எழுந்த காரணத்தினாலே, அதனால ஒரு துளி தெரிஞ்சோ தெரியாமலேயோ கங்கையிலே தீர்த்தாமாட போறேங்கிறதான சங்கல்ப பூர்வகம் போகிறதோ இல்லையோ, யாதிருச்சிகமோ அல்லது பூர்வ சங்கல்பிதமோ எப்படி இருந்தாலும் நகேவலம் அபிசந்தி பூர்வகம், அபிசந்தியோட அப்படின்னு சங்கல்பம் பண்ணிண்டு அப்படிங்கிறதான மன உறுதியோட கூட கங்கையிலே நான் தீர்த்தமாடுவேனாக அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லாமல் ஸ்நானாத்யுபபோகேஷு உபகாரகம், அத நாம ஸ்நானம் பண்றோம் தெரிஞ்சோ தெரியாமலே, அதன் மூலமா எந்த ஜலமானது நம்மளுக்கு உபகாரக்கமா இருக்கோ பாபாதிகளை போக்கி, கிந்து அனபிசந்திதமப்யஸ்யாம், அனபிசந்திதமாய் எதிர்பார்க்காததாய் யார் ஒருத்தனுக்கு பிரேத பிராணஸ்ய, பிரேதமோ பஸ்மாஸ்தி பஸ்மமோ அஸ்தி எலும்போ சர்ம தோலோ ஸ்நாயு அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையோ கேசாதி உத்ஸ்ருஷ்டம் கேசாதிகளாலே வரப்பட்ட ஷரீரஜம் யதபி, இந்த சரீரத்துல தோன்றக்கூடிய எந்த ஒன்று உண்டோ பதிதம் அந்த ஜலத்துல அது விழுந்ததுன்னா சத்ய ஷரீரினம் ஸ்வர்க்கம் நயதி. இந்த வாக்கியத்தை கொண்டுதான் செத்து போன உடனே அப்படியே கங்கையிலேயே போட்டு விடுறாங்கிறது. அதாவது அந்த சரீரத்தினுடைய எந்த ஒரு பகுதியாவது அதுல விழுந்ததுன்னா அவளை அது பவித்திரமாக்கிடுறது, ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சின்னு போயிடுறதுங்கிறதாக சொல்லி அது தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படி பண்ணாலும் கூட பிரணம்ய பகவதே அப்படின்னு அவர் சொன்னார். அந்த கங்கையானது உங்க பேரன் எடுத்துட்டு வருவான் அப்படிங்கிறத சொன்னார். அதனுடைய ஜலஸ்பர்ஷத்தினாலே உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அவசியமா கடைத்தேற பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லி பகவதே பிரணம்ய அவருக்கு நமஸ்காரம் பண்ணி சேவித்து விட்டு அஸ்வமாதாய குதிரையை எடுத்துட்டு பிதாமக யஜ்ஞம் ஆஜகாம தாத்தாவினுடைய யஜ்ஞவாட்டத்திற்கு வந்தான். சகரோப்யஸ்வமாசாத்ய தம் யஜ்ஞம் சமாபயாமாச, யாகத்தை முடித்தார் அந்த குதிரையை கொண்டு சகர மகாராஜாவும். சாகரம் ச ஆத்மஜ பிரீத்யா புத்திரத்வே கல்பிதவான், சாகராஹா அப்படின்னு சமுத்திரத்துக்கு பெயர், அதனால அது தன்னுடைய ஒரு பிள்ளையாகவே கருதினான். தன்னவர்கள் ஏற்பாடு பண்ணதுங்கிற காரணத்தினாலே சாகரத்தையே சகர மகாராஜா தன்னுடைய பிள்ளையாகவே கருதினான். தஸ்யாம் அம்சுமதோ திலீபஹா புத்ரோ பவத், அதற்கு மேல அந்த அம்சுமானுக்கு பிள்ளையாய் திலீபன் இருந்தான். திலீபஸ்ய பகீரதாஹா, அந்த திலீபனுக்கு புத்திரனா பகீரதன் இருந்தான். யோசௌ கங்காம் ஸ்வர்காதிகானீய, எந்த பகீரதன் ஸ்வர்க்கத்தில் இருந்து இந்த பூமி லோகத்திற்கு கங்கையை எடுத்து வந்து
பாகீரசி சம்யாம் சகார. அதனால அதை பாகீரசிங்கிறதான பெயர் கொண்டதாக ஆக்கினானோ. இப்போ அந்த பகீரதன் இந்த வம்சத்திலே வந்தான், அவன் கங்கையை எடுத்துட்டு வந்தான். அதனாலே அவர்களினுடையதான பஸ்மாஸ்திகள் எல்லாம் தொடப்பெற்றதாக ஆகி அவ உயர்ந்த கதியை போனால். அதற்கு மகா தபஸ் பண்ணி மகா கஷ்டத்தோட அதை எடுத்துட்டு வந்தான்ங்கிறத வெறுமை அப்படி சொல்லி விட்டுட்டார். பகீரதாத்து சுஹோத்ரா, பகீரதனிடமிருந்து சுஹோத்ரங்கிற பிள்ளை வந்தான். சுஹோத்ராத்து ஸ்ருதாக, சுஹோத்ரனுடைய பிள்ளை ஸ்ருதன். தஸ்யாபி நாபாகாக, அவன் பிள்ளை நாபாகன். ததா அம்பரீஷாக, அந்த நாபாகனுடைய மேல பிள்ளை அம்பரீஷன். தத் புத்திரஹ சிந்து த்வீபஹ, சிந்து த்வீபா, அவன் பிள்ளை சிந்து த்வீபன். சிந்து த்வீபாத் அயுதாயு, அவன் பிள்ளை அயுதாயுஸ் அப்படிங்கிறவன். அயுத்தம்னா 10,000, அவ்வளவு வருஷம் இருக்கணுங்கிற அர்த்தத்துல சிரஞ்சீவின் எல்லாம் பேர் வைக்கிறா பாருங்க, அந்த மாதிரி. தத்புத்திரஸ்ச ரிதுபர்ணாஹ, அவன் பிள்ளை ரிதுபர்ணன். அந்த அயுதாயுஷனுடைய பகீரதனினுடைய 7வது 8வது 9வது தலைமுறையில இருக்கக்கூடியவன் ரிதுபர்ணன். பகீரதன், சுஹோத்ரன், ஸ்ருதன், நாபாகன், அம்பரீஷன், சிந்துத்வீபன், அயுதாயுஷ், ரிதுபர்ணன். இந்த பகீரதனுக்கு மேல பகீரதனை சேர்த்தா 9வது தலைமுறை. இப்படி அந்த தலைமுறையில அந்த வம்சத்துல ரிதுபர்ணன் ஒரு மகாராஜா இருந்தான். இந்த ரிதுபர்ணன் யாருன்னு இங்கேயே காண்பிக்கிறார். தத்புத்திரா ரிதுபர்ணா யோசௌ நலசகாயா அக்ஷஹிருதயஜ்ஞோ பூத், அவன் நலனினுடைய சகாயகன், நலனினுடையதான நண்பன். அவன் அக்ஷங்களினுடையதான அந்த சொக்கட்டா நாடுறாளே, அந்த சொக்கட்டானினுடைய ஹிருதயத்தையே அறிந்திருந்தவன். அதனால அடுத்தது என்ன உழப்போறதுன்னு அவனுக்கு தெரியுமா. அக்ஷ ஹிருதயஜ்ஞோ பூத் ரிதுபர்ண புத்திர சர்வகாமாக, அவன் பிள்ளை சர்வகாமன். தத்தனய சுதாசா, அவன் பிள்ளை சுதாசன். சுதாசாத் சௌதாசாக மித்ரசாக நாமா, அவன் பிள்ளை மித்ரசாகன்னு பெயர் கொண்டவன், அந்த சௌதாசனினுடைய பிள்ளை. சச்ச அட்டவ்யாம் மிருகயார்ச்சி பர்யட்டன்னு, அவன் அந்த மித்ரசாகங்கிறதான பெயர் கொண்டவன். அவன் அட்டவ்யாம் மிருகயார்ச்சி பர்யட்டன்னு, ஒரு நாள் காட்டு ஒன்றுல ரொம்ப நேரத்திற்கு வேட்டையாடி வியாக்ரத்வயம் அபஷ்யத்து, அப்போ காட்டுல 2 புலிகளை பார்த்தான். தாபியாம் தத்வனம் அபகதம் மிருகம் கிருத்தம் மத்வா, அந்த 2 நாளையும் தான் வேட்டையாடப்பட்டு காடு முழுக்கவே மிருகங்கள் இல்லாமல் போச்சுது அப்படிங்கிறத கேட்டு அப்படின்னு நினைச்சு, தத்வனம் அபகத மிருகம் கிருத்தம் மத்வா அப்படின்னு நினைத்து கொண்டு ஏகம் தயோர் பாணேன ஜகான, அந்த 2 புலிகள்ல ஒரு புலிய இந்த ராஜா சௌதாசன்கிறவனுடைய பிள்ளை மித்ரசாகன் காட்டுக்கு போற பொழுது அங்க இருந்ததான புலிகள் 2ல 1 அடித்தான். தயோர் பாணேன ஜகான், அந்த 2ல 1 பானத்தினாலே அடித்தான். பிரியமானச்சாசா அதிபீஷணாகிருதி அதிகராலவதனாக ராட்சசோ பூத், இறக்கக்கூடியதான வேளையில அந்த புலி தன்னுடைய இயற்கை ஸ்வரூபத்துக்கு வந்துடுது. இறக்கக்கூடியதான வேளையில எல்லாருமே யாருங்கிறத காண்பிச்சுருவாடா. அதனால மாரீச்சனா வந்தான், அவன் மானாதா இருந்தான், மானாதா ராவன் அடித்தான். ஆனா பிராணன் போற காலத்துல மாரீச்சனுடைய உண்மையான ஸ்வரூபம் வந்துடும். இப்படி ஒரு சில காலங்கள்ல யாரோ அவளினுடையதான உண்மையான ஸ்வரூபம் தெரிந்துவிடும். அதனால அந்த 2 புலியில ஒரு புலி அவன் அடித்தானே, அது இறக்கக்கூடியதான வேளையில கரால வதனமாய் பயங்கரமான வாயை கொண்டு ராட்சசனா இருந்தது. அப்போ பிரியமானச்சாசா அதிபீஷணாகிருதி, ரொம்பவும் பயம் கொண்டதான ஒரு ஆக்கிருத்திய கொண்டதா இருந்தது.
द्वितीयोऽपि प्रतिक्रियां ते करिष्यामि इत्युक्त्वा அந்த ரெண்டு புலியில இன்னொன்னு இதுக்கு பிரதிக்ரியாந்தே கரிஷ்யாமி என்னுடையதான நண்பனை அடித்து விட்டையா புலிய நான் உனக்கு இப்ப எதிர்த்து பண்ணுவேன் பாருன்னு சொல்ல வேண்டியிருக்கு. கரிஷ்யாமி யுக்வா பண்றேன் பாருன்னு சொல்லி அந்தர்தானம் ஜகாம ஜகாம அந்தர்தானத்தை அடைந்தான், மறைந்து போகுதலை அடைந்தான். அந்த அந்த புலியில ரெண்டுல ஒண்ணு அடித்தான். இரண்டாவது புலியுமாக சேர்ந்து இவனை நிச்சயமாக பிரதிகாரம் பண்ணுவேங்கிறதாக சொல்லி அந்த இரண்டாவது புலி இப்படி சொல்லிட்டு காலே நகச்சதா சௌதாசோ சௌதாசோ யஜ்ஞமய ஜத். சௌதாசன் கொஞ்ச நாள் ஆச்சு நாட்டுக்கு போனா அவன் யாகத்தை பண்றதுன்னு ஆரம்பிச்சான். எல்லாரும் யாகம் பண்றதுன்னு வச்சுட்டு இருந்தான். அதனால அவன் யாகத்தை பண்ண ஆரம்பித்தான் சௌதாசன் இல்லையா. சௌதாசோ யஜ்ஞம் அஜயத். காலேன கச்சதா சௌதாசோ யஜ்ஞமய ஜத். அந்த புலியை கொண்டதுனால அந்த இன்னொரு புலி இதுக்கு நான் பழி வாங்குவேன். பிரதிக்ரியா அப்படின்னா பழி வாங்குறது, பிரதிக்ரியான்னா எதிர்த்து செய்யக்கூடிய செயல், அதுதான் பழிங்கிறது பெயர். அதை நான் வாங்குவேன்னு அது சொல்லிட்டு அது போயிட்டது. இவன் அதுக்கப்புறமா நாட்டுக்கு வந்தான், யாகத்தை பண்ண ஆரம்பிச்சான். அதாவது காட்டுல என்னன்னாக்க சிம்மத்துக்கு ஒரு இது சொல்லுவோம். இங்க என்ன எழுதிருக்கு, தாப்யாம் தத்வனம் அபகத மிருகம் கிருத்தம்னு இருக்கு. மிருகங்களே இல்லாமல் செய்யப்பட்டது அப்படின்னு. அப்போ அந்த புலி எல்லா மிருகங்களையும் அடிச்சிருக்குன்னு அர்த்தமாச்சுது இல்லையா. அதனால மிருகங்களே இல்லை, அபகத மிருகம்னா மற்ற மிருகங்கள் இல்லை, விசேஷத்தாக மானே இல்லைன்னு. அதாவது இந்த லோகத்துல அந்த ஒரு எல்லாவற்றினுடைய ஒரு சரியான தன்மை வரணும். ஒண்ணு அதிகமா இருக்கு இன்னொன்னு இல்லாமல் இருக்குங்கிறது கூடாது. ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஒரு லோகத்துல எறும்பே இல்லாமல் இருந்தா என்ன யோசிச்சு பாருங்க. எறும்புங்கிறது இல்ல போயிடுத்து அப்படின்னு ஆயிடுச்சுனாக்க பெரிய கஷ்டம். நிறைய பிராணி விசேஷங்கள் எல்லாம் காட்டுல செத்து கிடக்கு. அத இந்த காட்டுல இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள் எதெல்லாம் சாப்பிடலாமோ அதெல்லாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் விட்டு போயிடுமோ இல்லையோ. அந்த விட்டு போனது எல்லாம் குறிக்கிறது சாப்பிடுறது இதெல்லாம் இந்த பிராணிகள் தானே, எறும்பு தானே. இப்ப எறும்பே இல்லைனாக்கா அதுல நிறைய இருந்து நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா அதுல பெரிய நோய் நொடிகள்ல ஏற்பாடு பண்ணிடும். பெரிய புழு வைக்க ஆரம்பிச்சிடும். புழு வச்சு நிறைய கொசு கிசு எல்லாம் அதனால லோகம் முழுக்க இந்த இது மாதிரி கோவிட் மாதிரி ஏதாவது நோய் வரும். இதெல்லாம் நம்ம எதிரே பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு சின்ன ஒரு பூச்சி இல்லாமல் போச்சுன்னா அந்த சைக்கிளே அடிபடும் அப்படிங்கிற அளவுலயும். அதனால இதுக்கு சிம்மத்துக்கு சொல்லும் பொழுது சிங்கம் காட்டுல இருக்கும், ஏன் அதை காட்டு ராஜான்னு சொல்றா அப்படின்னா சிம்ம வனகுப்தி நியாய அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. நிறைய நியாயம் இருக்கும் இல்லையோ. மத்தியமணி நியாயம், காக்கோலூக்கன், அதாவது இது மாதிரி நிறைய நியாயம் இருக்கு. அதுல ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு அது தனியா ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய நன்னா இருக்கக்கூடியதான விஷயம் அது நியாயங்கள். அந்த மாதிரி சிம்ம வனகுப்தி நியாயம்னு, சிம்மம் நன்ன காடா இருக்கிற இடத்துலதான் இருக்கும். அப்ப காடு இருந்தாதான் சிம்மம் இருக்கும். ஆனா சிங்கம் இருந்தாதான் காடு இருக்கும். அந்த காட்டுல இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காடு இருக்கணும். சிம்மத்தினால காடு, காட்டுனால சிம்மம். அது சிம்ம வனகுப்தி நியாயம். மாரிமலை முழஞ்சில் பாட்டு வியாக்கியானத்துல, அந்த திருப்பாவை வியாக்கியானத்துல உத்தமூர் சுவாமி காமிச்சிருக்காரு இத. சிம்ஹ வனகுப்தி நியாயம்ங்கிறது. நம்ம பெருமாள் ஏன் புலியா வரக்கூடாதுன்னா சிம்மம்ங்கிறதுதான் அது ஒரு அழகு. அது என்ன, இப்போ மனுஷனா இருக்கக்கூடாது அப்படின்னாக்க மனுஷனும் மிருகமும் சேர்ந்தது தானே. மிருகம் தான் வேற எதையாவதா இருக்கக்கூடாதா? சிம்மம்ங்கிறது ஒரு ராஜா, காட்டு ராஜா. அதனால நல்லது நடக்கும், காட்டுக்கே நல்லது நடக்கும். எம்பெருமான ஆகிறதான சிம்மத்தினால காட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அதனால சிம்மத்தினால வனம் காப்பாற்றப்படுமானால்
அந்த 2 புலியால வனம் அழிக்கப்பட்டது. இப்போ அழிச்சதுன்னு சொன்னா லோகத்துல கெடுதல். காடுல இப்படி மொட்டையா போயிட்டு காடு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல காட்டுல மக்கள் வசிக்க ஆரம்பிக்க வந்துட்டா அப்படின்னா எத்தனை பிராணிகளுக்கு இல்லாமல் போயிடும். ஒரே ஒரு மரத்தை வெட்டினோம்னா எத்தனை பிராணிகள் அதனால அற்று போகிறது பாருங்க. ஒரு மரத்தை வளர்த்தோமானா எத்தனை பறவைகள் அதுல கூடு கட்டுறது. காக்கா கூடு கட்டுறத பாக்குறோம், அணில் அதுல கத்துறத பாக்குறோம், அதுக்கு மேல கிளி எல்லாம் உக்காந்துக்கிறத பாக்குறோம். ராத்திரி அதுல கூடு இருக்கான்னு தெரியாது, காக்கா கூடுதான் நம்மளுக்கு கண்ணில் படுறது. சென்னையில இத்தனை இடத்துல நாம அந்த கோவிடுக்கு அப்புறமா எத்தனை பறவைகளை பார்த்தோம். அடியவங்களாத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிளிகள் அவ்வளவு சுத்தின்னு இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா ஒரு 2-3 வருஷமா எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, எங்க ராத்திரி வேலைகள்ல இருக்குன்னு தெரியாது, கீன்னு கத்தின்னு இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுமே லோகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னத்துக்கு அப்படின்னு ஒரு மூட்டை பூச்சிங்கிறதே இல்லாமல் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சிலதெல்லாம் ரொம்பவும் நெக்லிஜிபிளா இருக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரியானதெல்லாம் நாம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இக்கலாஜிக்கல் பேலன்ஸுக்கு அவசியமா ஒண்ணு. பகவத் சிருஷ்டியில வியர்த்தமானது பிரயோஜனம் இல்லாததுன்னு ஒண்ணு இருக்க முடியுமா? பிரயோஜனம் இல்லாததா ஒண்ணு இருக்க முடியுமா? அப்ப இந்த புலிகள் அந்த காட்டுல தாமாத்திரம் தான் இருக்கணுங்கிறதாக மற்றதையெல்லாம் அடிச்சு அதெல்லாம் இல்லாமல் பண்ண பொழுது அதை காப்பாற்றணும். அது கூட ராஜாவினுடைய வேலை. நாம என்னடான்னாக்க சதுப்பு நிலத்தையே போக்கிட்டு இப்ப அங்க வீடு கட்டுறோங்கிறோம். யாருக்குமே எதுவுமே தெரியல. வேளச்சேரியில அவ்வளவு வெள்ளம் வரத்துக்கு காரணமே அந்த இடத்துல சதுப்பு நிலத்துல வீடை கட்டி வச்சிருக்கிறது தான். நம்மளுக்கும் எவ்வளவு பைசாவா இருந்தாலும் எங்கவா இருந்தாலும் சுடுகாட்டுக்கு நடுவில் வீடை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்தான்னா கூட சரின்னு நம்ம பணம் கொடுக்குறோம். நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதாவது தர்மமும் கிடையாது. நமக்கு சுடுகாட்டுக்கிட்ட எல்லாம் போவாளா அங்க அங்கேருந்தே பக்கத்திலேயே வீடை கட்டிக்கிறது, அங்கேருந்து வரக்கூடிய புகையையே சுவாசிக்கிறது. இதெல்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு இருக்க எல்லா இடத்துலயும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரு இவன் கவனிக்கணும், ராஜா கவனிக்கணும். அதனால இந்த 2 புலிகளால அந்த காடே கெட்டு போகிறது அப்படிங்கிறது. அதனால அதுல ஒரு புலியை அடித்தான், இன்னொரு புலி ஒன்ன நான் பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுல வந்தான். சௌதாசன் யாகம் பண்ண ஆரம்பித்தான். பரிநிஷ்டித யஜ்ஞேச ஆச்சாரியே வசிஷ்டே நிஷ்கிராந்தே. யாகம் முடிந்தது. வந்த உடனே வந்தவாள்லாம் கிளம்பின்னு இருக்காள். வசிஷ்ட மகரிஷியும் கிளம்பிட்டார், அவனுடைய ஆச்சாரியர். ஆச்சாரியே வசிஷ்டே நிஷ்கிராந்தே தத்ரக்ஷா வசிஷ்ட ரூப மகாச்சாய யஜ்ஞாவசானே மம நரமாம்ச போஜனம் தேயம். அந்த இன்னொரு புலி இருக்கே அது ஒரு ராட்சசன். ஏன்னா அது கூட சொல்ல விட்டுருக்கேன் நான். அந்த கொல்லப்பட்டது இருக்கே, கொல்லப்பட்டது இறந்து போற வேளையில ராட்சசனாச்சுது. அந்த ராட்சசாளா அந்த பிராண வியோக காலத்துல அவளினுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சிடுமா. அதுக்கெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் சொன்னான் இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்லோகம். அவ யாருங்கிறத உண்மையானதான ஸ்வரூபம் தெரிஞ்சிடுவான். அதனாலதான் கிருஷ்ணன் பூத்தனாவதம் ஆன உடனே பூத்தனா இறந்து போற வேளையில பயங்கரமானதான கோரமுக்கியா இருந்தாள். அவ வரும்பொழுது ஒரு அம்மா மாதிரி சாதாரணமா தான் வந்தான். மாரீச்சன் அடிபட்டான் ராமன் பானத்தினால, அவன் மானா இருந்தான், கடைசியில ராட்சசனா விழுந்தான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ மரண வேளையில அவளினுடையதான உண்மையானதான ஸ்வரூபம் தெரிஞ்சிடும், அவ மாறு வேஷத்துல இருந்தா கூட. அப்ப கொல்லப்பட்டதான புலி ராட்சசனாச்சுது, இன்னொரு புலியோட இருக்குன்னா அதுவும் ராட்சசனாகத்தான் இருக்கும், உன்னை நான் பழி வாங்குவேன் பாருன்னு சொல்லிட்டு இவன் அதை விட்டுட்டு யாகத்துக்கு பண்ணான். யாகம் முடிஞ்சது, வசிஷ்டராத்து கிளம்பினார். இப்ப அந்த இன்னொரு உயிரோட இருக்கக்கூடிய ராட்சசனாகிறதான அந்த புலி, அது இவனுக்கு தெரியல, அது வசிஷ்டருடைய வேஷத்தை போட்டுன்னு வந்தது. தத் ரக்ஷா வசிஷ்ட ரூபமாச்சாய, வசிஷ்டருடைய ஆசிரம வசிஷ்டரனுடைய ரூபத்தை போட்டு யஜ்ஞாவசான அது என்ன சொல்லிட்டு மம நரமாம்ச போஜனம் தேயம், நரமாம்சம் எனக்கு வேணும் வசிஷ்ட ரூபத்துல என்று தேயமிதி தத் சம்ஸ்கிருதாம் க்ஷணதா கமிஷ்யாமி யுக்த்வா. அதனால அதை சம்ஸ்கிரியதாம், அதை சம்ஸ்காரம் பண்ணி நன்னா நரமாம்சத்தை ரெடி பண்ணி வை, சம்ஸ்கிரியதாம் அப்படின்னாக்க சம்ஸ்காரம் பண்ணி வை. அதற்குரியதான இப்போ ஒரு கரமது பண்றோம் அப்படின்னா கரமதை வதக்கணும். அந்த வதக்கிறதுக்கு
கூடவே நாம இந்த கடுகு மிளகா பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்கிறோமே அதெல்லாம் சம்ஸ்காரம் தான் இல்லையா? திருமாறுறது, திருமணம் மாறுதல் அப்படிங்கிறது. அதனால நீ அதெல்லாம் தயார் பண்ணி வை. சம்ஸ்கிருதாம், அதை சம்ஸ்காரம் பண்ணி வை. சம்ஸ்காரம் பண்ணி வைனா பச்சையா இருக்கக்கூடிய மாம்சத்தை அத போஜனாருகமாக ஆக்கிறது. அதெல்லாம் பண்ணி வையின்னு சொன்னார். க்ஷணமாகமிஷ்யாமி, நான் ஒரு க்ஷணத்துல வரேன்னு சொல்லி நிஷ்கிராந்தாக அவன் கிளம்பிட்டான். நிஷ்கிராந்தாக பூயश्च சூதவேஷம் கிருத்வா ராஜாஜ்ஞயா மானுஷம் மாம்சம் சம்ஸ்கிருத்ய ராஜ்ஞே நிவேதயத். மறுபடியும் அதே ராட்சசனே சூதவேஷம் கிருத்வா, சூதன்னா பாக்கன், அதாவது பாச்சகன், அதாவது தலிகை பண்றவா, அந்த தலிகை பண்றவனினுடையதான வேஷத்தையும் அவனே போட்டுண்டு ராஜாஜ்ஞயா மானுஷம் மாம்சம் சம்ஸ்கிருத்ய ராஜ்ஞே நிவேதயத்து, நரமாம்சத்தை ஒண்ணு தயார் பண்ணி ராஜாவினிடத்துல அந்த ராட்சசனே அந்த வேஷத்துல வந்திருக்கான். அசாவபி ஹிரண்ய பாத்திரே மாம்சமாதாய வசிஷ்டாகமன பிரதீட்சோ பவத். இவனு அந்த இதை தயார் பண்ணி தலிகை பண்ணி வச்சிருக்கானோ இல்லையா அந்த மாம்சத்தை, அதை எடுத்துட்டு பேர் என்ன வசிஷ்டரை எதிர்பார்த்து காத்திருந்தான். அசாவபி ஹிரண்ய பாத்திரே மாம்சமாதாய, ஹிரண்ய பாத்திரம் தங்கமயமான பாத்திரத்துல மாம்சத்தை வாங்கிட்டு வசிஷ்டர் முதலியவர்கள் எல்லாம் வரட்டணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஆகதாய வசிஷ்டாய நிவேதித்தவான், வசிஷ்டரு வந்தார். தந்த வசிஷ்டர் இடத்துல சொன்னா நச்சாப்யசிந்தயத், நச்சாப்யசிந்த அச்சிந்தயத் நச்சாப்யசிந்தய சச்சாப்யசிந்தய, நான் படிச்ச அர்த்தமா இல்லையேன்னு பார்த்தேன். சச்சாப்யசிந்தயத், அவனும் யோசித்தான். என்னன்னு யோசிச்சான் அதுதான் சொல்றார். யதாக சச்சாப்யசிந்தயத் அகோஸ்ய ராஜ்ஞோ தௌஷீல்யம் ஏன ஏதன் மாம்சம் அஸ்மாக்கம் பிரயச்சதி. ஆஹா, இவனுடையதான துஷ்டத்தன்மையை என்னன்னு சொல்ல, அகோஸ்ய ராஜ்ஞா தௌஷீல்யம், இந்த ராஜாவினுடைய துஷீலத்தாவை என்னன்னு சொல்ல, அகோ ஐயோ ஆஹா அப்படிங்கிறது. ஏன ஏதன் மாம்சம் அஸ்மாக்கம் பிரயச்சதி கிமே தத்ரவ்ய ஜாதமிதி தியான பரோ பவத். இது என்னது அப்படின்னு அதை திறந்து பார்க்கறதுக்கு தியானம் பண்ணானா. அப்புறம் என்ன, அபஷ்யச்சதன் மாம்சம் மானுஷம், ஒரு மனுஷனுடைய மாம்சம் அங்க இருக்கிறத பாக்குறான். அத்தஹ குரோத கலுஷீகிருத சேதாக ராஜனி சாபம் உத்சசர்ஜ, உடனே ரொம்பவும் கோபத்தினாலே சிவந்த கண்ணை கொண்டவனாய் அந்த குரோத கலுஷீகிருத சேதாக ராஜனி சாபம் உத்சசர்ஜ, ராஜா கிட்ட சாபத்தை விட்டான். யாரு? அந்த ராஜாவுக்கு சாபத்தை கொடுத்தது அந்த அந்த இந்த வேஷத்துல இருக்கக்கூடியது. யஸ்மாத் அபோஜ்யமேதத் அஸ்மத் விதானாம் தபஸ்வினாம் அவகச்சன்னபி பகவன் மத்யம் மஷ்யம் ததாதி தஸ்மாத் தவைவாத்ர லோலுபதா பவிஷ்யதி. யஸ்மாத் அபோஜ்யம், வசிஷ்டர் சொல்றதாக, வசிஷ்ட ரூபத்துல எல்லாமே வசிஷ்டர் சூதன் பாச்சகன் அவன் வேஷத்துல இருக்கான். அதனால நாங்க இப்ப வசிஷ்ட வேஷத்துல இருக்கக்கூடியதான அவன் சொல்றான், சாப்பிடக்கூடாததான எனக்கு பிராமணனுக்கு சாப்பிடக்கூடாததான வஸ்து எடுத்துன்னு நீ எனக்கு போஜனம் பண்ணி வைக்கிறாயே. சமாதி விஜானாவகதார்த்தானுகிரகம் தஸ்மை சகார நாத்யந்திகமேதத்வாதசாப்தம் தவ போஜனம் பவிஷ்யதி. அத்தனை நாளுக்கும் ஆத்தியந்திகமாய் உனக்கு இது போஜனமானது நீ கொடுத்திருக்கிறது எனக்கு ஆகாது. சமாதி விஜானாவகதார்த்த,
சமாதியினாலே அறியப்பட்டதான உண்மையான விஷயத்தை உடையவனாய் அனுகிரகம் தஸ்மை சகார நான்யத்கிமேதத்வாதசாப்தம் தவ ஜன்யமிதி. என்ன இப்படிப்பட்டதான 12 நாளைக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஒரு தபச பண்றையே, அந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்கக்கூடியவனே இந்த மாதிரி நீ பண்ணறது நியாயமான்னு கேக்குறான். சமாதி விஜானாவகதார்த்தஸ்ச அனுகிரகம் தஸ்மை சகார நாத்யந்திகமேதத் பிரம்ம சப்தம் தவ சோபனம் பவிஷ்யதி. இது தவ சோபனம் பவிஷ்யதி எதனால? தஸ்மை சகாரன ஆத்யந்திகமேதத் துவாதசாப்தம் 12 வருஷத்திற்கு இது உனக்கு ந போஜனம் பவிஷ்யதி. அதுக்கு நடுவில் ஒரு வார்த்தை இருக்கும், அனந்தரம் ச தேனாபி பகவதா ஏவ அபிஹிதோஸ்மி இத்யுக்தே கிம் கிம் மயைவாபிஹிதமிதி முனிஹ புனரபி சமாதௌ தஸ்சௌ. அந்த முனிவர் அனந்தரம் யாகத்துல வந்திருக்கக்கூடியவர் அனந்தரம் ச தேனாபி பகவதா ஏவ அபிஹிதோஸ்மி இத்யுக்தே, மாம்சத்தை ஏண்டா கொண்டு வந்து கொடுக்குறான்னு வசிஷ்டர் கேட்ட பொழுது நீங்க தான் கொடுக்க சொன்னீங்கன்னு சொன்னோம். அதாவது வசிஷ்டர் ரூபத்துல வந்து மாம்சத்தை வேணும்னு கேட்டுட்டு இப்ப வேஷத்தை மாத்திண்டு பாக்க சாலையில இருக்கான், அதாவது பாச்சக்கனா இருக்கான். இப்ப நிஜம் வசிஷ்டர் வந்து என்னடா கூடாததெல்லாம் எனக்கு எப்படிடா பண்ணுவனி அப்படின்னு சொன்ன பொழுது இல்ல தேவர் தான் கேட்குதுன்னு சொன்னான். தேனாபி பகவதா ஏவம் அபிஹிதாக, அவராலேயும் இவ்வாறு சொல்லப்பட்டவனாய் பகவதா ஏவ அபிஹிதோஸ்மி யுக்தே, நீர் தான் சொன்னீர் நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள மாம்சத்தை தயார் பண்ணி வைன்னு நீர் தானே ஆக்ஞாபிச்சீர். இது சமாதி விஜானாவகதார்த்தஸ்ச அனுகிரகம் தஸ்மை சகார துவாதசாப்தம் தவ போஜனம் பவிஷ்யதி. அவர் சமாதியினால நீர் தான் எனக்கு கொடுக்க சொன்னீர்னு சொன்ன உடனே அவர் தியானத்துல தபஸ்னால அதை உணர்ந்து பார்க்கிறார். அவன் சொல்றது சரின்னு தெரியறது. தஸ்மை சகாரனா ஆத்யந்திகமேதத் துவாதசாப்தம் தவ போஜனம் பவிஷ்யதி. அதெல்லாம் பெரிய தொல்லை இல்ல, ஒரு 12 வருஷத்துல உனக்கு போஜனம் பவிஷ்யதி அப்படின்னு. அந்த 12 வருஷம் உனக்கு சாப்பாடே இல்லாமல் போக கடவுதுன்னு சொல்லணும். ஆனால் இது சாப்பாடே இல்லாம போகிறதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. துவாதசாப்தம் தவ போஜனம் பவிஷ்யதி, 12 வருஷம் தான் உனக்கு போஜனம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவை பார்த்து வசிஷ்டர், வாஸ்தவமான வசிஷ்டர், அசாவபி பிரகிருஷ்ய உதகாஞ்சலிம், கைகூப்பிண்டு இவனும் முனிஷாப பிரதானாயாயதா, முனிவர் இந்த சாபத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பகவன் அயம் அஸ்மத் குரு நார்ஹஸ்யேனம் குலதேவதா பூத, ஆச்சரியம், எங்களுடைய குருவுக்கு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அவர், இந்த ஆச்சரியங்கள் எல்லாம் ஆச்சரியம். குலதேவதா பூதமா பூதம் ஆச்சாரியம் பிராப்னுஹி, எங்களை போல ஒரு சிறந்த குணவானான ஆச்சாரியரை நீ பெற வேண்டும்னு பிரார்த்திக்கின்றான். தேனச்ச குலதேவதா பூதம் ஆச்சாரியம் ஆச்சாரியம் சப்துமித்தின்னு இருக்கு. அசாவபி பிரகிருஷ்ய உதகாஞ்சலி முனிஷாப பிரதானாய உத்யதா பகவன் அஸ்மத் குருர் நார்ஹஸ்யேனம் குலதேவதா பூதம் ஆச்சாரியம் பிராப்துமிதி மதயந்தியா ஸ்வபந்தியா பிரசாதித சஸ்யாம்புதரக்ஷணார்த்தம் தச்சாம்புனோர்வ்யாம் ந ச ஆகாஷே சிக்ஷேப கிந்து தேனைவ ஸ்வபாதௌ சிக்ஷேப. இவனுக்கு பின்னாடி கல்மாஷபாதன்னு ஒரு பெயர் வரப்போம்.
அதுக்காக இவர் சொல்றார், அவனுக்கு அந்த கல்மாஷம்னா அழுக்கு கருப்பு அப்படின்னு அர்த்தம். அப்படி கால் கருப்பாக போவானேன் அப்படிங்கிறத சொல்றார். உன்னை பழி வாங்குவேன்னு இவனுடைய யாகத்துல விஸ்வாமித்திர இவர் வசிஷ்டர் போன பிறகு அவர் ரூபத்தை எடுத்துட்டு எனக்கு நரமாம்சம் வேணும்னு கேட்டுட்டு அவன் பாட்டுல பாச்சக ரூபத்தை எடுத்துட்டு அந்த நரமாம்சத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து, நிஜமாகவே வசிஷ்டர் வந்த பொழுது இந்த ராஜாவும் அதை கொடுத்து நரமாம்சத்தை எனக்கு நீ கொடுப்பியா அப்படின்னு அவர் கேட்ட பொழுது, தேவர் தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே வசிஷ்டரும் அதை தன்னுடையதான யோக சக்தியினால அதை பார்த்து, உனக்கு தவ நாத்தியந்திகமே தவ போஜனம் பவிஷ்யதி, ஒரு 12 வருஷத்திற்கு உனக்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்னார். அசாவபி பிரகிருஷ்ய உதகாஞ்சலி அனந்தரம் ச சமாதி விஜானாகதார்த்த அவகதார்த்த அனுகிரகம் தஸ்மை சகார ந ஆத்யந்திகமேதத் द्वादशाब्दं तव भोजनं भविष्यति इति. ஆத்யந்திகம் द्वादशाब्दं तव भोजनं न भविष्यति. 12 ஆண்டுகளுக்கு உனக்கு சர்வதா போஜனம் இருக்காதுன்னு சொன்னார். அசாவபி பிரகிருஷ்ய உதகாஞ்சலிம் முனிஷாப பிரதானாய உத்யதாக பகவன் அயம் அஸ்மத் குருர் நார்ஹஸ்யேனம் குலதேவதா பூதம் ஆச்சாரியம் சப்துமிதி. எங்களினுடைய குலதேவத்தை போன்று இருக்கக்கூடியதான ஆச்சாரியரை இவ்வாறெல்லாம் நீங்கள் சொல்ல, இதெல்லாம் அந்த கதைகளினுடைய சேர்க்கையை கொண்டு வரார். சப்துமிதி மதயந்த்யா ஸ்வபத்னியா பிரசாதிதாக. இவன் நம்ம ஆச்சாரியரையே நாம சாபம் கொடுக்கணும்னு இப்படி வந்தானா ஜலம் தெளிக்கிறது. உடனே அவனுடைய மனைவி மதயந்தின்னு பெயர். நம்ம குலகுரு தேவதையா இருக்கக்கூடியவர் வசிஷ்டர், அவரையே போய் நீங்க சபித்தீங்களா, அது கூடாதுன்னு தடுத்தாளா. ஸ்வபத்னியா பிரசாதிதாக. அப்புறம் என்ன, சஸ்யாம்புதரக்ஷணார்த்தமா பிரசாதிதாக சஸ்யாம்புதரக்ஷணார்த்தம்னு இருக்கீங்க. ஒரு சத்து மதயந்தியா ஸ்வபத்னியாக பிரசாதித சஸ்யாம்புத ரக்ஷணார்த்தம் தச்ச அம்புனோர்வியாம். அந்த ஜலத்தை எங்கேயும் அந்த சாபம் கொடுக்கறதுக்காக வந்ததான ஜலம் அது கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற காரணத்தினால பிரசாதிதா அவ மனைவி இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, நம்ம குலகுருவையே சபிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி பிரசாதிதா ஒரு மாதிரி வழிக்கு வந்தவனாய், அதாவது வசிஷ்டரை சபிக்கிற அளவுக்கு இவனும் தபஸ் பண்றவனா இருந்திருக்கான் பாருங்க. பிரசாதிதாக சஸ்யாம்புத ரக்ஷணார்த்தம்னு இருக்கு. சஸ்யாம்புதம் அந்த அந்த மேகம்னு இருக்கு. அர்த்தம்னா நோர்வியாம் நச்ச ஆகாஷே சிக்ஷேப சஸ்யாம்புத ரக்ஷணார்த்தம்னு வியாக்கியானத்திலையும் அன்மையம் காண்பிச்சிருக்கார். அந்த ஜலத்தை ஆகாசத்திலேயும் இல்லாமல் ந உர்வியாம் பூமியிலேயும் இல்லாமல் சிக்ஷேப அங்க அந்த ஏதோ பக்கத்துல இருக்கக்கூடியதான பயிர்ல அது அப்படி ஜலத்தை கொட்டணும்னு வந்திருக்கான் போல இருக்கு. ஆனால் கிந்து தேனைவ ஸ்வபாதௌ சிஷேச்ச, அவனால அந்த அந்த ஜலத்தினால அவரை சாபம் கொடுக்கணுங்கிறதுக்கு இப்படி வச்சுட்டு இருந்த ஜலத்தினால தன்னுடைய கால்களையே தெளித்து கொண்டான். தேனச்ச குரோதாக்னிஸ்ரிதேன அம்புனா. பாருங்க, இது சயின்டிபிக்கலி ப்ரூவன் கூட. என்னன்னா ஜலத்துக்கு நாம என்ன பாவம் வச்சுட்டு பண்றோமோ அந்த பாவம் அதுக்கு சேர்றது அப்படிங்கிறது. ஆத்துல எல்லா ஆத்துலயும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். என்னன்னா நாமும் ஒருத்தர் நம்ம யாரோ ஒருத்தர் ஆத்துல தெரியாத வாழாத்துல சாப்பிடுறோம்.
அவ துஷ்ட எண்ணத்தோட கூட பரிமாறினான்னா அது அன்னம் வழியா அந்த தௌஷ்டியம் நமக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறது. சபிக்கிறதுக்காக புரோக்ஷணம் பண்றதுக்கு வச்சுட்டு இருந்ததான ஜலம், அந்த ஜலத்தை இவன் எங்கேயும் தெளிக்க கூடாதுன்னு தன் காலில் தெளிச்சுட்டான். ஆனா அது கோபாக்னினால அப்படி கையில எடுத்துட்டு நீ உண்மையா சொல்லி ஏதாவது கூடாத வார்த்தையை சொல்லி தெளிச்சான்னா அதெல்லாம் ரொம்பவும் சிரமகரமானது. அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னாக்கா அந்த மாதிரியான சாபத்தெல்லாம் வாங்கிக்க கூடாது. அது பதிலா இப்ப ஜலம் தெளிக்கிற மாதிரி ஒரு பிரகாரம் தான் மண்ணை இறைக்கிறது அப்படிங்கிறது. நீலாம் நல்லா இருக்கான்னு இதுல எல்லாம் பாக்குறோம் பாருங்க. அதெல்லாம் கூட ஒருத்தர் வயறு எரிந்து சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுதான் அந்த வார்த்தைகள். இப்ப என்ன காண்பிக்கிறார், சஸ்யாம் இத கோபத்தினுடையதான குரோதாக்னிஸ்ரிதேன அம்புனா, அந்த ஜலம் கையில இவன் சொல்றான். வசிஷ்டர் பேர்ல கோபத்தினால அவன் சொல்லணும்னு வந்தான் பாருங்க. அந்த குரோதாக்னி, அவனுடைய கோபாக்னியோ கொண்டதான அந்த ஜலம் அது கால்ல பட்ட உடனே தக்தச்சாயவு தத் பாதவ், அது காலை எரிச்சு விடுத்தான். வெறும் ஜலம் இப்போ அமிலம் மாதிரி ஆயிருக்கு. அமிலம்னா கட்டுதுன்னு சொன்னாக்க காலெல்லாம் உஷ்ணம் இதுவாயிடும் இல்லையோ, அந்த மாதிரி இது அவன் காலை எரிச்சு விடுத்தான். தத் பாதவ் கல்மாஷதாம் உபகதவ், அதனால அவனுடைய கால் கல்மாஷமாயிடுது, கருப்பானதா ஆயிடுது. ததசஹ கல்மாஷபாத சம்ஞாம் அவாஹப, அதனால அவன் கல்மாஷபாதன் அப்படிங்கிறது. கல்மாஷபாதம்னா என்ன தெரியுமோ, கரிகாலன்னு, கருப்பான காலை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சம்ஸ்கிருதத்துல கரிகாலன்கிறதான் கல்மாஷபாதன் அப்படின்றோம். இந்த கல்மாஷபாதன் ஒரு நல்ல ராஜா, அதனாலதான் அவன் சாபம் கொடுக்கிற அளவுக்கு இருந்தான். அந்த சாபாக்னியினுடைய தாபத்தினால தன் காலையே போட்டுன்றதுனால அது கருப்பா போயிடுத்து அந்த இடம். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு தபஸ் இருக்கணும் பாருங்க. ஆனா அவன் கல்மாஷபாதன்னு ஆனான். வசிஷ்ட சாபாச்ச ஷஷ்டே, இதெல்லாம் பாகவதத்துல பிரசித்தமா இருக்கிற கதை இது. வசிஷ்ட சாபாச்ச ஷஷ்டே காலே ராட்சச ஸ்வபாவம் உபேத்ய அடவ்யாம் பர்யடன் அநேகஷா மானுஷான் அபக்ஷயத். வசிஷ்டர் 12 மாசத்துக்கு உனக்கு சாப்பாடு கிடைக்காது, 12 துவாதச அப்தம் 12 வருஷத்திற்கு உனக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்ன காரணத்தினால இவன் 6 மாசத்துக்கு ஒரு தரம், ஷஷ்டே காலே 6 மாசத்துக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா ஷஷ்ட காலம் வேதத்துல ஒரு இடம் இருக்கு, சதுர்த்த கால பான பக்தஸ்யாத் அப்படின்னு. சதுர்த்த கால பான பக்தஸ்யாத், பக்தன்னா சாப்பாடுன்னு அர்த்தம். 4வது வேளையில மாத்திரம் சாப்பிடுறது அப்படின்னு. ஒரு நாளைக்கு 3 வேளை அப்படின்னு வச்சுப்போம், கார்த்தால மத்தியானம் சாயங்காலம். அப்போ கார்த்தால இன்னைக்கு சாப்பிட்டான் அப்படின்னா கார்த்தாலுக்கு அப்புறமா மத்தியானம், ராத்திரி, அடுத்த நாள் கார்த்தால, அடுத்த நாள் மத்தியானம், அந்த 4வது வேளையில தான் சாப்பிடுறது அப்படின்னு ஒரு விரதம். சம்பத்சரமே தத் விரதஞ்சரேத் துவௌவா மாசௌ நியமசமாசேன அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்போ அதுல சதுர்த்த காலத்துலதான் தீர்த்தம் சாப்பிடுறதோ பானமோ பண்றது அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஷஷ்ட காலம் அப்படின்னா 6வது வேளையில தான் சாப்பிடுறது அப்படின்னு. ஷஷ்ட காலம்னு இருக்கு, அதனால 6வது காலம் 6வது வேளை அப்படின்னு. ஆனா வரும்போது வெறும் இல்லாம அந்த வேளையில பசி தாங்கணும் மற்ற வேளைகளுக்கு அப்படின்னு இவன் மாம்சம் அது என்னது ராட்சச ரூபத்தை எடுத்துட்டு நிறைய மனிதர்களை அடிச்சு சாப்பிடுவானா. ஷஷ்டே காலே ராட்சச ஸ்வபாவமுபேத்ய அடவ்யாம் பர்யடன் அநேகஷோ மானுஷான் அபக்ஷயத். நிறைய மனிதர்களை காட்டுல சுத்திட்டு சாப்பிட்டு இருந்தான். ஏகதாத்து கஞ்சின்னு முனிம் ரிதுகாலே பாரியா சங்கதம் ததர்ஷ. அப்போ காட்டுல ஒரு முனிவர்
தன்னுடைய மனைவியோடு சேரக்கூடியதை பார்த்தான். அவ தன்னுடைய மனைவியோட சேருவதற்குரியதான ரித்துக்காலம், நம்ம சம்ஸ்கிருதத்துல காண்பிக்கக்கூடியது ரித்துக்காலம் அப்படிங்கிறது தீர்த்தாமாடின அன்னிக்கின்னு சொல்றா. அதெல்லாம் அது இதுல எல்லாம் சொல்றா. நம்ம ரகுவம்சத்துல கூட ரித்துஸ்நாதாம் இமாம் ஸ்மரன்னு அது வந்து அந்த திலீபன் அங்கேருந்து வரான் அப்படின்னு சொல்றா. தன்னுடைய மனைவிய நினைச்சுட்டே வந்தான். ஆஹா, இன்னைக்கு அவ குளிச்சிருப்பாளே, அப்போ நாம குளிச்ச அன்னைக்கு அவளோட கூட சேரணுங்கிறது சாஸ்திரம் அப்படின்னு. அதான் ரித்துஸ்நாதான். அப்போ அந்த சாஸ்திரத்தை மீறக்கூடாதேன்னு வந்துட்டு இருந்தானா. அப்ப வழியில அந்த காமதேனு இருந்தது, அதை பிரதட்சணம் பண்ணாம வந்தான். மத்ரசூதி அனாராத்திய, என்னுடைய குழந்தைய நீ ஆராதிக்காம உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு அது சாபம் கொடுத்தது. இவனுக்கு எதுவுமே காதுல விழல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆகாஷ கங்கா, வண்டி போற அந்த தேர் போற சத்தம் இதெல்லாம் காதுல விழலையாம். அப்படின்னு வசிஷ்டர் சமாதிகரா அவனுக்கு சொல்லுவார். முதல் சங்கத்துல இதுல ரகுவம்சத்துல இருக்கு இந்த கதை, இந்த விஷயம். அப்போ ரித்து காலம் அப்படிங்கிறது அந்த அவளுக்கு நல்ல குழந்தை பிடிக்கக்கூடியதான காலம் அப்படிங்கிறது. அது இன்னைக்கு இருக்கக்கூடியதான அறிவியல் படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமோ என்னமோ தெரியல. அந்த ரித்து காலத்துல இருக்கக்கூடிய மனைவியோட ஒரு ருஷி சேர்ந்துன்றத அதை இவன் பார்த்தானா. ஏகதா து கஞ்சித் முனிம் ரித்துகாலே பாரியா சங்கதம் ததர்ஷ தயோஷ்சதம் அதிபீஷணம் ராட்சசரூபம் அவலோக்ய திராசாத் தம்பத்யோஹ பிரதாவிதயோஹ பிராமணம் ஜக்ராஹ. அவ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற பொழுது இந்த ராட்சசன் இருக்கான். அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்து ஓடினாளா. அதுல இந்த ஆம்பளை பிராமணரை இவன் பிடிச்சானான். தயோஷ்ச தம் அதிபீஷணம் ராட்சச ரூபம் அவலோக்கிய, அவனுடையதான அந்த பயங்கரமான ராட்சச ரூபத்தை பார்த்து திராசாத்து தம்பத்யோஹோ பிரதாவிதயோஹோ, அந்த தம்பதிகள் ஓடி போன பொழுது பிராமணம் ஜக்ராஹ, பிராமணனை பிடித்தான். ததசா பிராமணி பகுஷா தம் அபியாசிதவதி. அப்போ பிராமணி அந்த இவன் கிட்ட, அந்த ராட்சசன் கிட்ட ரொம்பவும் நிறைய யாச்சனை பண்ணாள். உற்றுன்னு கெஞ்சினாள். பிரசீத ஈக்ஷ்வாது குல திலக பூதஸ்வம் மகாராஜோ மித்ரசகோ நராட்சசாஹ. நீ மித்ரசாகரே தவிர ராட்சசன் இல்ல, நீ இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடையதான ராஜா. இந்த மாதிரியாக நீ ராட்சச வேஷம் போட்டுட்டு இருக்கே தவிர நீ ராட்சசன் இல்லை அப்படின்னா. நார்ஹசி ஸ்திரீ தர்ம சுகாபிஜ்ஞாஹ மயி அகிருதார்த்தாயாம் இமம் அஸ்மத் பர்த்தாரம் ஹந்தும். இந்த மாதிரி என்னது பண்றதுங்கிறது தெரியாமல் வெலவெலத்து போயிருக்கக்கூடியதான ஸ்திரீயிடத்துல ஸ்திரீ தர்மங்களை எல்லாம் நன்னா அறிந்தவன். ஸ்திரீ ரட்சணம் உனக்கு க்ஷத்ரிய தர்மம். அப்படிப்பட்டதான என்னிடத்துல என்னுடைய கணவனை கொல்லறது உனக்கு உச்சிதம் இல்லை. இத்யேவம் பகு பிரகாரம் தஸ்யாம் விலபந்த்யாம் என்று பல முறை பல விதத்திலே அவள் புலம்பிக் கொண்டிருந்த பொழுது வியாக்ரா பசுமிவ அரண்யே அபிமதம் தம் பிராமணம் அபக்ஷயத்து. அவ சொல்ல சொல்ல ஒரு சின்ன மானை எப்படியானால் புலி சாப்பிடுமோ அந்த மாதிரி அந்த பிராமணனை சொல்ல சொல்ல சாப்பிட்டுட்டான். ததச்ச அதிகோப சமன்விதா பிராமணி, மகா கோபம் கொண்டுதான அந்த பிராமணி தம் ராஜானம் ஷசாஹப, அவனை சபித்தாள். என்னது? யஸ்மா தேவம் மயி அதிருப்தாயாம் துவயா அயம் மத்பதிர் பக்ஷிதாக. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற பொழுது நான் திருப்தி அடைவதற்கு முன்பே எங்களை நீ இந்த மாதிரி பிரித்து அவரை பக்ஷணமும் பண்ணிவிட்டாயோ. அதனால தஸ்மாத் த்வமபி காமோபபோக பிரவருத்தாக அந்தம் பிராப்ஸ்யசி. நீயும் காமத்துல ஈடுபட்டிருக்கும் பொழுது மரணத்தை அடைவாய். ஏன்னா நான் அந்த மாதிரி திருப்தி அடைவதற்கு முன்பே எங்க ஆத்துக்கார பயமுறுத்தி அவரை இறந்தும் போக்கிவிட்டாய். சத்வா கைவம்சா அக்னிம் பிரவிவேக, அப்படி அவனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு இவள் அக்னியிலே நுழைந்து விட்டாள்.
இதெல்லாம் பாகவதத்துல வரக்கூடிய கதை. மதயந்தி அப்படிங்கிறதானவனுடையதான ராஜா மனைவி அவனுடையதான கதை இது. ததஸ்தஸ்ய துவாதசாப்த விபர்யே, பிறகு 12 வருஷம் ஆன பிறகு விமுக்த சாபஸ்ய, சாபம் போனவனாய், ஸ்திரீ விஷயா அபிலாஷினா, மனைவியோடு சேரணுங்கிற எண்ணம் கொண்டவனாய், மதயந்தி தம் ஸ்மரயாமாச, இல்ல சுவாமி உமக்கு இந்த மாதிரி சாபம் இருக்குங்கிறத அவன் ஞாபகப்படுத்தினாள். ததப்பரம் அசௌ ஸ்திரீபோகம் தத்யாஜ, அதுல இருந்து அவன் ஸ்திரீபோகமே பண்ணறதில்லை. வசிஷ்டச்ச அபுத்திரேண ராஜ்ஞா புத்திரார்த்தம் அபியர்ச்சிதாக, வசிஷ்டரிடத்துல தனக்கு குழந்தை இல்லையே ஆனா இப்படி சேர முடியாதேங்கிறதுக்காக வசிஷ்டரிடத்துல அவன் கேட்ட பொழுது மதயந்தியாம் கர்ப்பாதானம் சகார, குழந்தை வேண்டுங்கிறதுக்காக மதயந்தி இடத்திலே வசிஷ்டரை அவன் கர்ப்பாதானம் பண்ண சொன்னான். யதாச்ச 7 வருஷான்யசௌ கர்ப்போ ந ஜக்ஞே, அப்பொழுது கர்ப்பம் தோன்றாத பொழுது 7 வருஷத்திற்கு ததஸ்தம் கர்ப்பம் அஸ்மநாசா தேவி ஜகான, அது கர்ப்பம் 7 வருஷத்துக்கு அது கர்ப்பமா வராத பொழுது அவருடையதான சுக்லம் அத அம்மி கல்லால அடிச்சாளாம். கர்ப்பம் அஸ்மநாசா தேவி ஜகான, கல்லுனால அந்த ராணி அடித்தா அந்த கர்ப்பத்தை. புத்திரச்ச அஜாயத, அப்போ அதுல இருந்து உடஞ்சி அந்த பிள்ளை வந்தான். தஸ்யச்ச அஸ்மகாஹ இத்யேவ நாம அபவத், அவனுக்கு அஸ்மகன், கல்லிலிருந்து வந்தவனே பெயர். அஸ்மகஸ்ய மூலகோ நாம புத்ரோ பவத், அந்த அவனுடையதான பிள்ளை மூலகன். அப்போ அந்த ராஜா பகீரதனினுடைய வம்சத்தை சொல்லிந்தே வந்து சௌதாசனினுடையதான பிள்ளை மித்ரசகன். அந்த மித்ரசகங்கிறவனுக்கு காட்டுல போன பொழுது புலியை அடிச்சு அந்த புலியினால ஏற்பட்டதான சாபம், அதனால வசிஷ்டர் கொடுத்ததான சாபம், அதனால அவன் கல்மாஷபாதங்கிறவனாகவா இன்னொரு பெயரை பெற்றான். அப்போ ஒரு பிராமண பெண்ணினுடையதான சாபத்திற்கு ஆளானான். அதனால அவனுக்கு ஸ்திரீ சம்போகம் கூடாமல் போச்சுது. வசிஷ்டர் அவனுடையதான பத்னி இடத்துல கர்ப்பாதானம் பண்ணி, அது அந்த வசிஷ்டர் ரிஷியினுடைய கர்ப்பமா இருக்கிற காரணத்தினால அத்தியந்தத்திற்கு அது குழந்தை வராம இருந்த பொழுது அவ அந்த கர்ப்பத்தை ஒரு கல்லால உடைச்சு அதனால வந்ததான பிள்ளைங்கிறதுனால அந்த கல்மாஷபாதங்கிற பெயரை கொண்ட மதயந்தி என்பவளை மனைவியாக கொண்ட மித்ரசகங்கிறதான சௌதாச ராஜாவினுடையதான பிள்ளைக்கு அஸ்மகன் அப்படின்னு ஒரு பிள்ளை வந்தான். கல்லிலிருந்து தோன்றியவன் அர்த்தம். அவனுக்கு மூலக்கன் அப்படின்னு ஒரு பிள்ளை. அந்த மூலக்கனை பத்தி யோசௌ நிஹி க்ஷேத்ரே க்ஷமாதலே ஸ்மின் கிரியமானே ஸ்திரீபிர் விவசாபிஹி விவஸ்திராபி பரிவார்ய ரக்ஷிதாஹ ததஸ்தம் நாரீ கவசம் உதாஹரந்தி. அவன் ஒரு முறை யோசௌ நிஹி க்ஷத்ரே க்ஷமாதலே, ராஜாவே இல்லாமல் பூமி இருந்த பொழுது, அதாவது ராஜாக்கள் இல்லாததாக பூமி ஆக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஸ்திரீபிஹி விவஸ்திராபி பரிவார்ய ரக்ஷிதா, இவன் க்ஷத்ரியன், இவனையும் க்ஷத்ரியர்களே இல்லாம அடிக்கணும்னு பண்ணப்பட்ட பொழுது இவனை கொல்றதுக்கு வரா அப்படின்ன பொழுது ஸ்திரீகள் எல்லாம் இவனை காப்பாத்தினாளாம். அதனால ஸ்திரீ விவஸ்திராபி பரிவார்ய ரக்ஷிதா, அந்த ஸ்திரீகளும் வஸ்திரம் இல்லாமல் இவனை சூழ்ந்து இருந்து அதனாலே மோகிதனாக அந்த க்ஷத்ரியனை இல்லாம பண்ணணும்னு இருக்கக்கூடியதான ராஜா இவன் அந்த வஸ்திரம் இல்லாததான ஸ்திரீகளாலே ரட்சணம் பண்ணப்பட்டு காப்பாற்றப்பட்டான்ங்கிறதுனால இந்த மூலக்கனுக்கு நாரீ கவச்சம், நாரீ கவச்சன் அப்படின்னு இன்னொரு பெயரா. அந்த மூலக்கனினுடையதான வம்சம் மூலகா தசரதாக, மூலக்கனிடமிருந்து தசரதன். தஸ்மாத் இலிபிலாக, அவன் பிள்ளை இலிபிலன். ததஸ்ச விஸ்வசாக, அவன் பிள்ளை விஸ்வசகன். தஸ்மாச்ச கட்வாங்கஹ, அவன்கிட்ட கட்வாங்கன் தோன்றினான். யோசௌ தேவாசுர சங்கிராமே தேவைரபியர்ச்சிதா அசுரான் ஜகான,
எந்த கட்வாங்கன் தேவாசுர யுத்தத்திலே தேவர்களினுடையதான பிரார்த்தனையினால் அசுரர்களை கொன்றானோ, ஸ்வர்கே ச கிருத பிரியைர் தேவைஹி வரக்கிரகணாய சோதித பிராஹா. அப்போ மகிழ்ந்ததான தேவதைகள் எல்லாம் நீங்க ஏதாவது வரம் கேட்டுக்கோங்கன்னு சொன்ன பொழுது இந்த கட்வாங்கன் சொன்னான், எத் அவசியம் வரோ கிராஷ்யா தன்மம ஆயுஹு கட்சதாந்தி. ஏதாவது ஒரு வரம் நான் வாங்கிட்டே ஆகணும்னா எனக்கு ஆயுஷ் எவ்வளவுன்னு சொல்லுங்கோள்னு சொன்னான். அனந்தரம் சதை ருக்தம் ஏக முகூர்த்த பிரமாணம் தவ ஆயுஹு. அவ உடனே சொன்னா, இன்னும் ஒரு முகூர்த்த காலத்துக்கு தான் உனக்கு ஆயுஷ் இருக்குன்னு சொன்னாடா. இத்யுக்தா அத அஸ்கலித கதினா விமானேன லகிம்னா யுக்தா மர்த்தியலோகமாகம்ய ஏததாக. அவன் உடனே தடைபடாத வேகத்தை கொண்டிருக்கக்கூடியதான அந்த விமானம் ஒன்றினாலே பூமிக்கு வந்து அவ மக்களிடத்துல மர்த்தியலோகமாகம்ய இதமாக மற்றவர்களிடத்துல சொல்றான். யதா ந பிராமணேபிய சகாஷாத் ஆத்மாபி மே பிரியதராஹ நச ஸ்வதர்மோல்லங்கனம் மயா கதாச்சிதப்யனுஷ்டிதம். எனக்கு பிராமணர்களை காட்டிலும் வசதியான தேவர்கள் வேற யாரும் கிடையாதுங்கிறது உண்மையா இருக்குமானால், பிராமணேபியா சகாஷாத் ஆத்மாபி மே பிரியதராக, பிராமணர்களை பார்க்கிற பொழுது எனக்கு என்னுடையதான ஆத்மாவே பிரியம் இல்லாமல் இருக்குங்கிறது உண்மையானால், நச்ச ஸ்வதர்மோ லங்கனம் மயா கதாச்சிதப்ய அனுஷ்டிதம், என்னுடையதான தர்மத்தை ஒரு நாளும் நான் விட்டிருக்கவில்லை. ஆனால் நச்ச சகல தேவ மனுஷ பசு பக்ஷி விருட்சாதிகேஷு அப்பி அச்சுத வியதிரேகவர்த்தினி திருஷ்டிர்மமா பூத். இப்படி சகல பிராணிகளிடத்திலேயும் எனக்கு நழுவாததான நேர்மையானதான திருஷ்டி இருந்திருக்குமானால், ததா தமேவ தேவம் முனிஜனானுஸ்மிருதம் பகவந்தம் அஸ்கலித கதிஹி பிராபயேயம். நான் அத்தனை முனிவர்களாலேயும் கொண்டாடப்படக்கூடியதான எம்பெருமானையே அடைவேனாக. இத்தி அசேஷ தேவகுரு பகவத் அனிர்தேஷ்ய வபுஷி. இப்படி சகல தேவேஷனா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே சத்தா மாத்ராத்மன்யாத்மானம் பரமாத்மனி வாசுதேவாத்யேயுயோஜ தத்ரைவச லயமவாப. பூமிக்கு வந்தான். வந்து நான் பிராமணர்களையே வசதியாக கொள்ளுகிறேன், ஸ்திரீகளை நன்னா ரட்சணம் பண்ணுகின்றேன், தர்மார்த்தங்களிலே எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றேன், எல்லாவற்றையும் சமதா புத்தியோட பார்க்கிறேன்கிறது உண்மையானால், இந்த எம்பெருமானிடத்திலே என்னுடையதான லயமானது ஆகட்டம்னு அவன் பிரார்த்திக்கின்றான். அந்த மாதிரி வாசுதேவனாகிறதான பரமாத்மாவிலே லயத்தையும் அடைந்தான். அதுக்கு சம்பந்தமான ஸ்லோகம் அத்ராபி ஸ்ரூயத்தே ஸ்லோகோ கீதா சப்தரிஷிபி புரா கட்வாங்கேன சமோ நான்ய கஷ்டிதுர்யாம் பவிஷ்யதி. கட்வாங்கனுக்கு சமமா இந்த பூமியில வேற ஒரு ராஜா இருக்கவே முடியாது. ஏன ஸ்வர்காதிகாகம்ய முகூர்த்தம் பிராப்ய ஜீவிதம். யார் ஸ்வர்க்கத்திலிருந்து இங்க ஒரே ஒரு முகூர்த்த காலத்தை பெற்றும் திரையோதி சம்ஹிதா லோகா புத்தியா சத்யேன சைவஹி, புத்தியினாலேயும் சத்தியத்தினாலேயும் கட்வாங்கா வாசுதேவனாகிற பரமாத்மாவினிடத்திலே லயத்தை அடைந்தானோ அவன் அந்த சப்தரிஷிகள் இவனுக்கு ஸ்லோகம் பண்ணாளா. அத்ராபி ஸ்ரூயதே ஸ்லோகோ கீத சப்தரிஷிபி புரா கட்வாங்கேன சமோ நான்ய கஷ்டிதுர்யாம் பவிஷ்யதி ஏன ஸ்வர்காதிகாகம்ய முகூர்த்தம் பிராப்ய ஜீவிதம் த்ரயோதி சம்ஹிதா லோகாஹ புத்யா சத்யேன சைவஹி. மூன்று லோகங்களுமே எவனாலே அதிசம்ஹிதாக ஒன்று சேர்க்கப்பட்டு கொண்டாடப்பட்டதோ அப்படிப்பட்டதான கட்வாங்கன் அப்படிங்கிறத காண்பித்தால், கட்வாங்கனுக்கு மேல வம்சத்தை காண்பிக்கின்றார். கட்வாங்கா தீர்கபாகு புத்ரோ பூத், அவன் பிள்ளை தீர்கபாகு. ததோ ரகு, அவன் பிள்ளை ரகு. தஸ்மாத் அஜாஹா, அவன் பிள்ளை அஜ. அஜாத் தசரதாஹா, அஜனிடமிருந்து தசரதன். தசரதன் பிள்ளை ராமன் வரப்போறது. அந்த தசரதனுடையதான விஷயமாக தஸ்யாபி பகவான் அப்ஜனாபோ ஜகதஸ்தித்யர்த்த மகாத்மாம்சேன ராமலக்ஷ்மண பரத சத்ருக்ன ரூபேண சதுர்தா புத்திரத்வமாயாசீத். அவனுடைய பிள்ளை பரமாத்மா சாட்சாத் ஜகத பதி
அப்ஜனாபன் பகவான் அப்ஜனாபோ ஜகதஸ்தித்யர்த்த ஆத்மாம்சேன. அப்படி அந்த பரமாத்மா அப்ஜனாபன் தாமரை தன்னுடையதான ஹிருதய நாபியிலே கொண்டதான எம்பெருமான் தானே 4 அம்சமாக ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாள்ங்கிறதான அம்சமாக புத்திரனாக ஆனான் அப்படின்னு குட்டியா சுருக்கமா சங்கிரகமா ஸ்ரீமத் ராமாயணத்தை அவர் சொல்ல போறார். நாம பண்ணிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் பெருமாளுக்கு உகப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாகரணம். நாம இன்னைக்கு பண்றோம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நாளைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு உபன்யாசம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு திருவாதிரை, நாளைக்கு புனர்வசு. அப்படி புனர்வசு பக்கத்துல இருக்கிறச்சே நாம பெருமாளினுடைய ராமனினுடையதான ஜனனத்தையும் பண்ணோம். மேல விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீமத் ராமாயணாம்சம் அதெல்லாம் பெருமாள் திருவுள்ளம் கொண்டு இதெல்லாம் ஏற்றுக்கிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் லட்சணம். இதோட ராம ஜனனத்தோட இன்னைக்கு நிறுத்திக் கொள்வோம். கவிதார் மேல் இது வரப்போறது கூட அது எனக்கு தெரியாது. சேவிச்சுட்டே வந்த பொழுது ராமனுடைய சரித்திரம்னு அந்த தசரதன் வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே நிறுத்தலாமான்னு மனசுல நினைச்ச பொழுது அடுத்ததுல பகவான்ங்கிறது கண்ணில் பட்டது. அப்போ கீழே அதுக்கு அடுத்ததுல புத்திரத்வமயா சீத்துன்னு கண்ணில் பட்டது. அந்த வாக்கியத்துல எம்பெருமான் நம்ம கண்ணுல பட வைத்து அத அந்த புனர்வசு சமீபத்துல இருக்கிற இடத்துல நம்மளை சேவிக்க வைத்திருக்கிறான். ராமனுடையதான சரித்திரம் வர வாரத்தில் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வீரராகவன் பெருமாள் வேற ராகவன்.